அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைய ஒரு ஹதீஸ் பார்ப்போம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரமலானின் இரவு தொழுகை. எவர் நம்பிக்கை கொண்டவராகவும் நன்மை எதிர்பார்த்தவராகவும் ரமலான் மாதத்தில் நின்று வணங்குவாரோ அவரது முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டுவிடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் அபூ ஹுரைரா அலி. நூல் புகாரி 37, முஸ்லிம் 1391. விளக்கம். இஸ்லாமிய மாதங்களின் 9வது மாதமான ரமலான் மாதம் முழுவதும் நோன்பு நோற்பதுடன் அந்த மாதத்தின் இரவு நேரங்களில் நின்று வணங்குவதும் நாம் செய்த முந்தைய சிறு பாவங்கள் மன்னிப்பதற்கு உதவும். ரமலான் மாதம் முழுவதும் இறைவனின் அருள் நிறைந்த மாதமாகும். அந்த மாதத்தில் அருள் வாயில்கள் திறக்கப்படுகின்றன என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முஸ்லிம் 1957. இந்த மாதத்தில் அதிகம் நன்மையான காரியங்களை செய்து கூடுதல் நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். இறைவனுக்கு செய்யும் கடமைகளில் தொழுகை முதலிடத்தை பெறுகிறது. அதிலும் குறிப்பாக கடமையான தொழுகைக்கு பிறகு சிறப்பான தொழுகை இரவு தொழும் தொழுகையாகும். முஸ்லிம் 2157. எனவே ரமலான் மாதத்தில் இரவு நேர தொழுகைக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்க வேண்டும். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரொப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.